பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 8வது அதிகாரம் 18வது வசனம். நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சியமாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கன் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். அவனுடைய இருதயம் ஒரு ஆழ்ந்த துக்கத்தையும் விரக்தியையும் அடைகிறதை அவன் வெளிப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், என் துக்கம் குணப்படுத்த முடியாதது. அவன் பல வழிகளில் அவன் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர பார்க்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், பிரைஸ் எல்லாம் என் வேதனையை சரி செய்ய முடியாது. ஒரு ஆழமான துக்கம் அவனுக்குள் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம் ஆழ்ந்த துக்கத்தையும் வேதனையையும் அவன் வெளிப்படுத்துகிறான். இதனால் அவனுடைய இருதயம் பலவீனமடைந்து அவன் வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி போய்விட்டதாக அவன் சொல்கிறத பார்க்க முடியும். Glory to God. என் துக்கம் குணப்படுத்த முடியாதது, என் இருதயம் எனக்குள் பலவீனமாயிருக்கிறது. இந்த காலவேளையில் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து துக்கப்படுறீங்க? பிரைஸ் தி லார்ட். அந்த துக்கம் உங்களை பலவீனப்படுத்துதா? கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். உங்களை பலவீனப்படுத்துகிற எந்த துக்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த துக்கத்தை கர்த்தர் உங்களை விட்டு மாற்ற விரும்புகிறார். Glory to God. அந்த துக்கத்தை உங்களை விட்டு அவர் எடுத்து போட விரும்புகிறார். நீங்கள் முயற்சி செய்தீங்க, ஆனால் அந்த முயற்சி உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக உங்கள் துக்கத்தை, நீங்கள் படுகிற துயரத்தை கர்த்தர் இன்னைக்கு மாற்றி, பிரைஸ் தி லார்ட், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உங்களை எந்த காரியம் துக்கத்திற்குள்ளாக்கினதோ அந்த காரியத்தில் கர்த்தர் மேலே ஒரு திட நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுடைய காரியம் இன்றைக்கு ஜெயிக்கக்கூடியதாய் மாறப்போகிறது. திடன் கொள்ளுங்க, கர்த்தரை மட்டும் பற்றி பிடிங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அழுத்துகிற, உன்னை பயமுறுத்துகிற இந்த காரியம் மாறுதலாய் முடியும் என்று சொல்லுகிறார்.
பிரைஸ் தி லார்ட். திடன்கள். என்னிடத்தில் உனக்கு சமாதானம் இருக்கிறது. என்னிடத்தில் உனக்கு சமாதானம் இருக்கிறது. உன் இருதயம் சமாதானம் இல்லாததுனால தான் அது சஞ்சலப்படுகிறது, அது வேதனைப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு சமாதானம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரிடத்தில் மட்டும் திட நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்து ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.